சங்கீதம் 147 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பிரியமான அன்பு தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில உங்க இதயத்துல எத்தனை வலியோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கண்ணீரோடு இருப்பீங்க, வேதனையோடு இருப்பீங்க. இந்த இதயத்துல இருக்கிறது நான் யாருக்கிட்ட சொன்னா என் கண்ணீர் துடைக்கப்படும், இந்த இதயம் உடைந்து போயிருக்குதே, இந்த இதயத்தை கட்டுவதற்கு, இந்த இதயத்தை ஆற்றுவதற்கு எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்களா என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? மகனே, மகளே, உன் இதயத்துல அநேக கவலையோடு நீ ஒவ்வொரு நாளும் அழுந்து கொண்டு இருக்கிறையா? நீ தூங்கும் பொழுது அழ, நீ எழும் பொழுது அழ, யாரிடத்துல சொல்லலாமா வேண்டாமா என்று நீ கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன செய்கிறார் தெரியுங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அன்பு பிரியமான தெய்வச்சனமே, உங்களுடைய இதயங்களுடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். உங்க இதயத்தில் இருக்கிற வேதனையை கர்த்தர் ஆற்றுகிறவராக இருக்கிறாரு. இன்று நிச்சயமாகவே ஏசப்பா உங்களுக்கு ஒரு இதயத்துல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறார். அது எப்படியாப்பட்ட ஒரு பாரமா இருக்கட்டும், கண்ணீர் இருக்கட்டும், வேதனை இருக்கட்டும், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, உன் இதயத்தினுடைய காயங்களை நான் கட்டுவேன். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்க இதயத்தினுடைய எல்லா காயங்களையும் கட்டி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இதயத்துல எத்தனை வலிகள், வேதனைகள், துன்பங்கள், யாரிடத்துல சொல்லுவது? குடும்பத்துல சொல்றதா, நட்புல சொல்றதா, உறவுகிட்ட சொல்றதா, யாரிடமே சொல்ல முடியாத வேதனையா இருக்கிறதே என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த இதயத்துல இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றுவீராக ராஜாண்டரே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்துல இருக்கிற எல்லாம் வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் மாறட்டும் ஏசப்பா. சுகம் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ராஜா. நீங்க கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் இருக்கிற காயங்களை நீங்கள் ஆற்றினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஜெபம் கேட்டீங்க, பதில் தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமா ஆண்டவரோட பயணிங்க. ஆமென்.